ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் ஸ்பெயின் நியூஸ் சேனல் நண்பர்களே. சற்று முன் ஒரு பிரேக்கிங் நியூஸ் ஆனது வெளியாயிருக்கு. அதாவது தமிழகத்தில் புதிய முதலமைச்சராக பதவியேற்றவர் விஜய் அவர்கள் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். மக்களாகிய நம்ம எல்லாருமே இவர் வரணும், மாற்றம் வரணும் அப்படிங்கிறதுக்காக இவருக்கு ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சுருக்கோம். இந்த ஒரு சூழ்நிலையில் இவருடைய குடும்பத்தை பற்றி நிறைய விஷயங்கள் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், இப்போ வரைக்கும் மர்மமாகவே இருக்குது. அதாவது இவருடைய மனைவி எங்க, குழந்தைகள் எங்க அப்படிங்கிற கேள்வி எழுந்துட்டுருக்கு. இந்த ஒரு சூழ்நிலையில் தற்போது மகன் சஞ்சய் அவர்கள் ஒரு முக்கிய விஷயத்தை செய்ய இருப்பதாக தாள்கள் கசிந்திருக்கு. ஸோ அது தற்செயலா இல்லை பிளானா அப்படிங்கிற மாதிரி ஒரு பெரிய டாக்கும் போயிட்டுருக்கு. ஸோ சிஎம் விஜயின் மகன் ஜோசப் சஞ்சயுடைய ஒரு முக்கியமான படத்தின் ரிலீஸ் அப்டேட் கிடைச்சிருக்கிறதாக தாள்கள் கசிந்திருக்கு. ஸோ அந்த தாள்கள் பற்றி தான் இந்த வீடியோவில் இப்போ நாம் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள், இந்த இன்ட்ரெஸ்டான நியூஸை தெரிஞ்சுக்குங்க. தமிழ் திரையுலகில் சமீப காலமாக அதிக கவனம் ஈர்த்து வரக்கூடிய திரைப்படங்களில் ஒன்றாக சிக்மா உருவெடுத்திருக்கு. இது ஏன் அப்படி சொல்கிறேன்னா, இது சிஎம் விஜயின் மகன் ஜோசப் சஞ்சய் இருக்கார்ல, அவர் எடுக்கக்கூடிய படம். அதனால் இந்த படத்தின் மேலே அதிக கவனம் இப்போ வரைக்கும் எல்லாருக்குமே இருக்குது. நடிகர் விஜயின் மகன் ஜோசப் சஞ்சய் இயக்குனராக அறிமுகமாகக்கூடிய இந்த திரைப்படத்தின் அதிகாரப்பூர்வ ரிலீஸ் தேதி தற்போது வெளியிடப்பட்டிருக்கிறதாக ஒரு நியூஸ் வந்திருக்கு. இது ரசிகர்கள் மத்தியில் பெரும் எதிர்பார்ப்பையே இப்போ உருவாக்கியிருக்கு. படக்குழுவின் அறிவிப்பின்படி சிக்மா திரைப்படம் வரக்கூடிய ஜூலை 31 உலகம் முழுவதும் திரையரங்களில் வெளியாக இருப்பதாக தாள்கள் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் கசிஞ்சிருக்கு. அதாவது சிக்மா திரைப்படத்தின் மூலம் ஜோசப் சஞ்சய் முதன்முறையாக இயக்குனராக களமிறங்க இருக்கிறார். ஆக்சுவலி பல ஆண்டுகளாகவே விஜய் ரசிகர்கள் ஜோசப் சினிமாவுக்கு எப்போது வருவார் என்ற கேள்வியை எழுப்பி வந்த நிலையில் அவர் நடிகராக அல்லாமல் இயக்குனராக அறிமுகம் இருப்பது கோலிவுட்டில் தனி ஆர்வத்தையே ஏற்படுத்தியிருக்கு. இந்த படத்தில் கதாநாயகனாக நடிகர் சுந்தீப் கிஷன் நடிக்கிறார். தமிழ் மற்றும் தெலுங்கு திரையுலகிலையும் தனக்கென தனி ரசிகர் வட்டாரத்தை உருவாக்கியுள்ள சுந்தீப் கிஷன் இளம் இயக்குனரின் முதல் முயற்சியில் இணைந்திருப்பது குறிப்பிடத்தக்கதாக இப்போ வரைக்கும் பார்க்கப்படுகிறது. படத்தை லைகா ப்ரொடக்ஷன் நிறுவனம் மிகப்பெரிய பட்ஜெட்டில் தயாரித்து வருது. பிரம்மாண்ட தயாரிப்புகளுக்கு பெயர் பெற்ற இந்த நிறுவனம் ஜோசப் சஞ்சயின் முதல் முயற்சிக்கு ஆதரவளிப்பது திரையுலகிலேயே இப்போ வரையும் பேசும் பொருளாக மாறியிருக்கு. இசை அமைப்பாளராக தமன் எஸ் இணைந்திருப்பதும் படத்தின் மீதான எதிர்பார்ப்பை மேலும் உயர்த்தி இருக்கு. அண்மை காலங்களில் பல வெற்றி படங்களுக்கு இசையமைத்த தமன் இந்த படத்திற்கு வித்தியாசமான இசை அனுபவத்தை வழங்குவார் என ரசிகர்கள் நம்பிக்கை தெரிவித்திருக்கின்றனர். சிக்மா படத்துடைய தொழில்நுட்ப குழுமமும் கவனம் பெற்றிருக்கு. பிரபல எடிட்டர் பிரவீன் KL படத்தொகுப்பை மேற்கொள்ள இருக்கிறார். அதோடு ஒளிப்பதிவை கிருஷ்ணன் வசந்த் கவனிக்கிறார். இணை இயக்குனராக சஞ்சு பணியாற்றுகிறார். பப்ளிசிட்டி டிசைன்களை டியூனி ஜான் உருவாக்க VFX பணிகளை ஹரிஹர சுதன் மேற்கொண்டு வருகிறார். முதல் படம் என்றாலும் அனுபவம் வாய்ந்த தொழில்நுட்ப குழுவை ஜோசப் சஞ்சய் தேர்வு செய்திருப்பது அவரது திட்டமிடலை வெளிப்படுத்துவதாக திரையுலக வட்டாரங்கள் மகிழ்ச்சியாக இந்த தாள்களை கூறுறாங்க. ஜோசப் சஞ்சயின் சினிமா பின்னணி பற்றி தற்போது அதிகம் பேசப்பட்டு வருது. விஜயின் மகனாக இருந்தாலும் நேரடியாக சினிமாவுக்குள் நுழையாமல் வெளிநாடுகளில் முறையாக திரைப்பட கல்வி கற்ற பிறகு அவர் இயக்குனராக இப்போ அறிமுகமாகி இருக்கிறார். 2020 கனடாவின் ஃப்ரண்டோ ஃபிலிம் ஸ்கூலில் ஃபிலிம் ப்ரொடக்ஷன் டிப்ளமோ முடித்த அவர் பின்னர் லண்டனில் திரைக்கதை எழுதுறதில் PA பட்டமும் பெற்றுள்ளார். இதனால் ஜோசப் சஞ்சய் தொழில்முறை அணுகுமுறையோடு திரைப்படத்தை உருவாக்கி இருப்பார் என்ற நம்பிக்கை ரசிகர்கள் மத்தியில் இப்போ பெருசாக உருவாயிருக்கு. இதற்கு முன்பு ஜோசனை நடிகராக அறிமுகப்படுத்த பல்வேறு முயற்சிகள் நடந்ததாக கூறப்படுகிறது. குறிப்பாக இயக்குனர் அல்போன்ஸ் புத்திரன் கூட ஜோசனை ஹீரோவாக நடிக்க வைக்க கதை சொல்லியிருந்ததாக நடிகர் விஜய் ஒரு நிகழ்ச்சியில் குறிப்பிட்டிருந்தார். ஆனால் அதனை தவிர்த்து இயக்கத்துறையை தேர்வு செய்திருப்பது ஜோசனின் தனிப்பட்ட விருப்பத்தையும் சினிமாவை அணுகக்கூடிய விதத்தையும் வெளிப்படுத்துவதாக நிறைய பிரபலங்கள் கூட தங்களுடைய கருத்துக்களை தெரிவிக்கிறாங்க.
சிக்மா திரைப்படம் தமிழ் மட்டுமின்றி தெலுங்கிலும் வெளியாக இருப்பதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இதனால் படம் தென்னிந்திய அளவில் பெரிய வரவேற்பு பெறும் என எதிர்பார்க்கப்படுகிறது. குறிப்பாக விஜய் ரசிகர்கள் சமூக வலைத்தளங்களில் இந்த அறிவிப்பை இப்போ வைரலாக்கி வந்துட்டு இருக்கிறாங்க. தளபதியுடைய வாரிசு இயக்குனராக வருகிறார் என்ற கருத்தில் ரசிகர்கள் உற்சாகமாக இதை பதிவை பகிர்ந்து வராங்க. இந்த நிலையில் ஒரு விஷயம் ரசிகர்களிடையே தொடர்ந்து பேசப்பட்டு வருவது உண்மை. அது நடிகர் விஜயின் மௌனம்தான். தனது மகன் இயக்குனராக அறிமுகமாகக்கூடிய படம் குறித்து விஜய் இதுவரை எந்தவித அதிகாரப்பூர்வ வாழ்த்தோ அல்லது சமூக வலைத்தள பதிவோ வெளியிடவில்லை. பொதுவாக குடும்ப விஷயங்களை அதிகம் கருத்து தெரிவிக்காத விஜய் படத்தின் ரிலீஸ் சமயத்தில் ஏதேனும் வாழ்த்து தெரிவிப்பாரா என்பது தற்போது ரசிகர்களிடையே எதிர்பார்ப்பாக அமைந்திருக்கு. அதோடு இந்த சிக்மா வெளியாகும் முன்பே விஜய் நடித்துள்ள ஜனநாயகன் திரைப்படமும் வெளியாகும் என தாள்கள் கசிந்திருக்கு. இயக்குனர் வினோத் இயக்குள்ள இந்த படத்தில் விஜயோடு பூஜா ஹெக்டே, பிரகாஷ் ராஜ், பிரியாமணி, மமிதா பாய்ஜி மற்றும் பாபி தியோல் உள்ளிட்ட பல முன்னணி நட்சத்திரங்கள் நடித்திருக்கின்றனர் என்பது குறிப்பிடப்படுது. KVN நிறுவனம் தயாரித்த இந்த திரைப்படம் ஆரம்பத்தில் பொங்கல் வெளியீடாக திட்டமிடப்பட்டிருந்தது. ஆனால் சென்சார் தொடர்பான சிக்கல்கள் படம் தாமதமானதாக கூறப்பட்டது. அது மட்டுமின்றி கடந்த மாதம் ஜனநாயகன் திரைப்படத்தின் சில காட்சிகள் இணையத்தில் சட்டவிரோதமாக கசிந்ததாக தாள்கள் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியது. இருப்பினும் படக்குழு அதனை சமாளித்து வெளியீட்டு திட்டங்களை முன்னெடுத்து வருகிறது. ஒரு புறம் விஜயின் ஜனநாயகன், மறுபுறம் அவருடைய மகன் ஜோசன் சஞ்சயின் சிக்மா என தந்தை மகன் இருவரின் படங்களும் ஒரே காலகட்டத்தில் வெளியாக இருப்பது ரசிகர்களுக்கு இரட்டை கொண்டாட்டமாக மாறியிருக்கு. தற்போது கோலிவுட்டின் கவனம் முழுவதும் சிக்மா திரைப்படத்தின் மீதே திரும்பியுள்ளது. ஜூலை 31 வெளியாக உள்ள இந்த படம் ஜோசன் சஞ்சயின் வெற்றிகரமான இயக்குனராக அறிமுகப்படுத்துமா என்பது ரசிகர்களுடைய மிகப்பெரிய எதிர்பார்ப்பாகவே உள்ளது. அதோடு தமிழ் திரையுலகில் சமீப காலமாக அதிக கவனம் ஈர்த்து வரக்கூடிய திரைப்படங்களில் ஒன்றாக சிக்மா உருவெடுத்திருக்கு. நடிகர் விஜய் மகன் ஜோசன் சஞ்சய் இயக்குனராக அறிமுகமாகக்கூடிய இந்த திரைப்படத்தின் அதிகாரப்பூர்வ ரிலீஸ் தேதி தற்போது வெளியிடப்பட்டிருப்பது ரசிகர்கள் மத்தியில் பெரும் எதிர்பார்ப்பை மேலும் உருவாக்கியிருக்கு. படக்குழுவின் அறிவிப்பின்படி சிக்மா திரைப்படம் வரக்கூடிய ஜூலை 31 உலகம் முழுவதும் திரையரங்கில் வெளியாக இருக்கு. ஸோ இந்த படத்துக்கு நீங்கள் எந்த அளவுக்கு வெயிட் பண்ணுறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். அதோடு இவர் இயக்கிய படம் முதல்ல வெற்றி பெறுமா வெற்றி பெறாதாங்கிறதையும் கமெண்ட் பண்ணுங்கள். அதோடு இவருடைய தந்தை படம் வந்தால் நல்லாயிருக்கும்னு நினச்சாலும் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த தாள்கள் வைரலாக பரவிட்டு இருக்குது. இதை உங்ககிட்ட ஷேர் பண்ணணும்னு நினச்சா ஷேர் பண்ணிட்டேன். இதை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். இதே போல் புதிய நியூஸை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.